ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 2026 தங்கமான ஆண்டாக மீனராசி நண்பர்களுக்கு இருப்பது. தேவையில்லாத பயம், தேவையில்லாத தயக்கம், தேவையில்லாத கன்ஃபியூஷன் இதெல்லாம் கண்டிப்பாக மீனத்துக்கு அகலக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது நிச்சயமாக நடக்கும். இப்போ உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தை மகான், பதவிகள் தானாக தேடி வரக்கூடிய பிராப்தம், தொழில் ஜம்முன்னு அமையக்கூடிய பிராப்தம், பெரிய மதிப்பு வரக்கூடிய பிராப்தம் எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். 2026ல் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுமா? கல்யாணம் கை கொடுமா? காதலில் வெற்றி பெறுவாங்களா சார்? சங்கோஜமே வேண்டாமா, 2026 சூப்பர்னு சொல்லக்கூடியது மீனம் தாம்மா. மீனத்தில் பிறந்த பல பேருக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை உருவாகும். காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும், எங்கள் ஃபேமிலி என்னை கூப்பிட்டு போவாங்களா, மந்த்ராலயம் போக முடியுமா, என் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியுமா, குலதெய்வம் கண்ணுக்கே தெரியல, என் பையன் என்ன பார்ப்பானா, என் மருமகன் என்ன பார்ப்பாளா, என் பொண்ணு மறுபடியும் திரும்பி வருவாளா, என் குழந்தை இறந்த குழந்தைய மறுபடியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, என்னோட வாழ்க்கை மறுபடியும் நல்ல திசைக்கு மாறுமா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒரே ஒரு பதில் ஆம், எஸ் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். 2026 தங்கமான ஆண்டாக மீனராசி நண்பர்களுக்கு இருப்பது. தங்கம்னா தங்கம். பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்காந்து ராசி லக்னத்தில் சனி உட்காரும்போது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு சார்த்தங்கள், தர்ப்பணங்கள், எல்லா விதமான சௌகரியங்களும் கண்டிப்பாக உங்கள் கையில் நடக்கும். உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. மனசில் சங்கடங்கள் நிவர்த்தியாகிறது, மனக்லேஷங்கள் நிவர்த்தியாகிறது. தேவையில்லாத பயம், தேவையில்லாத தயக்கம், தேவையில்லாத கன்ஃபியூஷன் இதெல்லாம் கண்டிப்பாக மீனத்துக்கு அகலக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுறது. அதில் பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்காந்து குரு புஷ்யத்தை டச் பண்ணும்போது சாக்ஷாத் மந்த்ராலய மகான் ராயருடைய ராகவேந்திர சுவாமியுடைய ஆலயத்திற்கு சென்று துங்கபத்ரா நதி தீரத்தில் போய் குளிச்சுட்டு ஜம்முன்னு ராகவேந்திரோட பார்த்துட்டு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ராயரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா லைஃப் அப்படியே பொன்னாக மாறும். 85% ஆஃப் த கர்மாவிற்கான கடன், நான் சொல்கிறது நோயாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, முற்றிலும் சதாப்தம் முடிஞ்சுது, சமாப்தம். 100 வருஷமாக இருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கிளியர் ஆகும். நான் சொல்கிறது நான் வம்சமாக கேஸில் இருக்குது சார், முன்னோர்கள் சொத்து கிடைக்குமான்னு தெரியல, கிடச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு இருக்கக்கூடிய 100 வருஷத்தில் கேஸ் போட்டிருந்தாலும் கிளியர் ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தை மகான், இப்போ உங்கள் வீட்டில் செட்டில் ஆகக்கூடிய நிலைமை பர்மனெண்ட்டாக நடக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெம்பரவரி. சனி திரிகோணத்தில் உட்காந்து குருவுடைய கன்ஜங்ஷனில் உட்காரும்போது அது பர்மனெண்ட்டான வீசாவாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? டெம்பரவரிங்க, சும்மா போயிட்டு விசிட்டிங் வீசா கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் பொதுவாக மீனத்துக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். நான் பார்க்குறது இவ்வளோ பெரிய பார்வை பலம்லாம் வரும்போது ப்ரமோஷன்லாம் ஜுஜுப்பி மேட்ரு, ப்ரமோஷன்லாம் ஈஸியாக நடக்கும். லாபஸ்தானம் இவ்வளோ பலமாக இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன் நடக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஷஷ்டியுப்த பூர்த்தி இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள். 60 வயசில் கல்யாணம் ஆகும்னா கல்யாணம் ஆகும். அதாவது 60 வயசில் கல்யாணம்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு 60வது கல்யாணம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் நடக்கக்கூடிய பிராப்தம். மனசில் சங்கடங்கள் தீரும், தேவையில்லாமல் நோய் தாக்கங்கள் அகலும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பிரம்மாண்டமாக இருக்கும். ராகு போய் விரயத்தில் உட்காரும்போது புது புது நாடுகளுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக நாம் கருதலாம். 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கேது வயிற்றில் சின்ன பிரச்சனை மட்டும் கொடுக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். பட் ரியாலிட்டி எப்படி பார்த்தாலும் பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை, ராசி லக்னத்துக்கு குரு பார்வை, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, இவ்வளோ பார்வை பலம் இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. குறைங்கிறது உங்கள் மனசில் இருந்தால் மட்டும்தான், அந்த குறையே இருக்காது ஆட்டோமேட்டிக்காக. அதாவது கடல்லையே இல்லை சார் இந்த ஜாமீன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுவும் மெயினாக சொல்ல வேண்டியது மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தங்கமான பொன் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் காதல் கைகூடக்கூடிய பிராப்தம், பதவிகள் தானாக தேடி வரக்கூடிய பிராப்தம், தொழில் ஜம்முன்னு அமையக்கூடிய பிராப்தம், பெரிய மதிப்பு வரக்கூடிய பிராப்தம் எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கர்மா என்கின்ற கடன், கவலை என்கின்ற நோய் இதெல்லாம் கிளியர் ஆகும். சைக்கலாஜிக்கலாக பயங்கரமாக பூஸ்டில் உட்காந்துருப்பீங்க.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி பசங்களால் பொண்ணுங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் பேர குழந்தைகள்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தலை சுத்தல், தேவையில்லாத மனக்கவலை, கால் பாதம் பிரச்சனை எல்லாம் முடியக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது. அதனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பல பிரச்சனைகள் ஓயக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக 2026 இருக்க போதுமா. ரேவதி நட்சத்திரக்காரங்க பிறக்கிறதே பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா சாட்சாத் அந்த அனந்த பத்மநாபன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கக்கூடிய பெரிய ஒரு நட்சத்திரம்ங்கிறது ரேவதி நட்சத்திரம். பாதி பேர் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. பாதி பேருக்கு மறைமுகமான இன்கம், மறைமுகமான சொத்துக்கள் நிறைய சேரும். பாதி பேருக்கு மீடியா இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாதி பேர் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, பாதி பேர் இந்த ஆடிட்டர். இந்த மாதிரி தொடர்புகள் இல்லாமல் அவங்க இருக்கவே முடியாது. ரெண்டாவது 100% வெளியூரில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் ரேவதி நட்சத்திரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் 2026 ஒரு யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். மெயினாக சொத்து பத்திரங்கள் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி ஆகும். கல்யாணத்துக்குரிய பிராப்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கிளியர் ஆகும். 85% வந்து ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு வேளை பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 2 குழந்தை பிறக்கும். நான் சொல்கிறது ட்வின் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது. பியூர் காட்ஸ் கிரேஸுங்கிறது அருமையாக இருக்கக்கூடிய பிராப்தம். அதாவது முன்னோர்கள் உடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய நான் சொல்கிறது டைரெக்டாகவே தெய்வத்துடைய அனுகிரகத்தில் அவங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுனால லைஃப்பில் சங்கடங்கள் தீரும். நிறைய பேருக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். குழந்தைகளுக்கு பேச்சு வரலைன்னா அதெல்லாம் இப்போ வருமா. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுடைய லைஃப் வந்து மாறுறதுங்கிறது 2026 உறுதியாக நடக்கும். அதில் மெயினாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் யாருனால இருக்கோ அவர்களை விட்டு நீங்கள் பிரியும் பொழுது உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த நினப்பு எல்லாமே வேண்டாம். நம்ம கஷ்டத்துக்கு மீறி ஒரு விஷயம் பண்ணணும்னா அது வேண்டியதில்லைன்னு அவங்க எப்போ ப்ரூவ் பண்ணுறாங்களோ, தன்னைத்தானே எப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அந்த லைஃப் வந்து நல்லாயிருக்கும். 2026 உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்தை ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்க்க போகிறாங்க. அதில் நிறைய மேரேஜஸ், லவ் மேரேஜஸாக இருக்க போகிறது. பகவான் விட்டது நல்லபடியாக நடக்கட்டும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம். அதனால் சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 85-95% நல்லா இருக்குன்னே சொல்லாமல் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக மீனராசி நண்பர்கள் 2026 மனசு குளிர்ச்சியாக இருப்பாங்க. ஓகே சார், மீனராசிக்காரர்கள் வந்து 2026 எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னமும் அந்த அதிர்ஷ்டம் கூடி வர்றதுக்கு எந்த கோவில் போகணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? முன்னோர்கள் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். அதுலேயும் மெயினாக காசி, கயா, ராமேஸ்வரம்லாம் போய் ஒரு தடவை முடிஞ்சால் பித்ரு சாந்தி செய்து கொள்வது, முன்னோர்களுக்கு சாந்தி செய்து கொள்வது. ஒருவேளை இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மனை போய் புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு தர்ஷனம் பண்ணிட்டு பச்சை கலரில் வஸ்திரம் தானம் பண்ணிட்டு பச்சை பயிரில் ஏதாவது ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி அங்கே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணிங்கன்னா லைஃப் மாறுறது கண் கூட பார்ப்போம். ஓகே சார், இன்னைக்கு 2026க்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு, எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். வணக்கம்மா. நண்பர்களே, 12 ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்குது. இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.